விடுமுறை தினம் என்பதால் திருச்செந்தூர் முருகன் கோவிலில் பக்தர்கள் கூட்டம் அலைமோதுகிறது. இது தொடர்பான தகவல்களை தருவதற்காக செய்தியாளர் செந்தில் ஆறுமுகம் இணைகிறார். ஆறுமுகம், விவரங்கள். திருச்செந்தூர் தமிழ் கடவுளான முருகப்பெருமான் ஆறுபடை வீடு இரண்டாம் படை வீடாக விளங்கி வரும் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில். இந்த கோவிலுக்கு நாள்தோறும் ஏராளமான பக்தர்கள் வருகை தந்து வழக்கம். இந்த நிலையில் இன்று தினம் ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை தினம் என்பதால் பல்வேறு பகுதிகளிலிருந்து அதிகாலை முதலே ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்து பண்ண உள்ளனர். கோவில் கோவில் கோவிலுக்கு வருகை தந்த பக்தர்கள் கோவில் முன்புள்ள கடற்கரையில் புனித நீராடி நாளிக்கிணற்றில் குளித்துவிட்டு குடும்பத்துடன் நீண்ட வரிசையில் நின்று சாமி தரிசனம் செய்து வருகிறார்கள். இதனால் பொது தரிசனம் 100 ரூபாய் கட்டணம், தரிசனம் 60 வயதுக்கும் மேற்பட்டவர்களுக்கான தரிசனம் வரிசையில் பக்தர்கள் கூட்டம் அலைமோதி காணப்படுகிறது. 100 ரூபாய் மற்றும் பொது தரிசனத்தை காத்திருந்தும் பக்தர்களுக்கு வெயிலிலிருந்து பக்தர்களை காக்கும் பொருட்டு மோர் வழங்கப்பட்டு வருகிறது. மேலும் கோயில் வளாகத்தில் பக்தர்கள் அமர்ந்து கந்த சஷ்டி கவசம் படித்து வருகிறார்கள். இதேபோல் வெயிலில் பொருட்படுத்தாமல் கடல் மற்றும் கடற்கரையில் விளையாடி மகிழ்ந்து வருகிறார். இன்று விடுமுறை தினம் என்பதால் அதிகமான பக்தர்கள் கோவிலுக்கு வருகை தந்து அவர்கள் முடிக்காணிக்கையை செலுத்தி காவடி எடுத்து வருகின்றனர். இதனால் திருச்செந்தூர் கோயில் வளாகம், கடற்கரை பகுதியில் நாளைக்கு நேரம் முடிக்காணிக்கையை செலுத்த இடங்களில், பேருந்து நிலை போன்ற பகுதியில் அதிகமான பக்தர்கள் கூட்டம் காணப்படுகிறது. தங்களுடைய விவரங்களுக்கு நன்றி செந்தில். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.